என் தங்கமே, இன்னும் சற்று நேரம்தான். உன்னை கண்கலங்க வைத்தவர்கள், நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளைக் கண்டு ரசித்தவர்கள், உன் காலடியில் மண்டியிடும் நேரம் வந்துவிட்டது. உன் வராகி இதை செய்வாள் என்று நீ நம்பினால் மட்டும் இந்த வார்த்தைகளை கேட்டால் போதும். இந்த தாயின் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒன்றே இன்று உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறது. உன்னை சுற்றி நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டது உண்மை என்றால், இப்பொழுது இந்த வராகி நான் உனக்கு சொல்ல நினைப்பது எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளை விட்டு இந்த வாழ்க்கையில் நீ தானாகவே ஒதுங்கி விடுவாய். உனக்கே உன் எதிர்காலத்தை கணிக்க முடியும். இதை செய்தால் இனி என்ன நடக்கும், இப்படி ஒரு விஷயத்தை நாம் எதிர்கொண்டால் அது என்னவாக மாறும், நாம் எப்படி இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நாம் எந்த விஷயத்திலும் யாரையும் எப்படி நம்ப வேண்டும் என்பது எல்லாம் உனக்கே புரிந்துவிடும். ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு பல அர்த்தங்களை கொடுக்கும். இவர்கள் இப்படி பேசினால் இதை நம்பலாமா வேண்டாமா, இதை இவர்கள் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது போன்ற பல புரிதல்கள் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அத்தனை சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாவற்றையும் முன்கூட்டியே உன்னால் கணிக்க முடியும். இதை சொன்னால் அதன் விளைவு இப்படித்தான் இருக்கும், இந்த விஷயத்தை செய்தால் அதன் விளைவுகள் இப்படியாகத்தான் மாறும் என்பதனை எல்லாம் என் பிள்ளையினால் நிச்சயமாக சரியாக துல்லியமாக கணிக்க முடியும். அந்த திறமை உனக்குள் வர தொடங்கிவிட்டது. எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள்தான் காரணம். இவர்கள் கொடுத்த அனுபவங்கள் தான் உனக்கு முழுக்க முழுக்க காரணம். இவர்கள் உனக்கென சொல்லித்தந்த இந்த பாடங்களை இனி ஒருபோதும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உடனிருந்து இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயங்களை ஒரு காலமும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று நான் என்ன சொல்லி தருகிறேனோ அதை எல்லாமும் நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தேடி தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தாயானவள் நம்மை தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம், நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்துவதற்கு என்ன காரணம், காரணம் எல்லாமும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் தான். நீ என் மீது கொண்ட அன்பு எந்த நிலையிலும் உன்னை ஏமாற்றாது என்பதனை என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு கொடுப்பதற்காகத்தான். எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஏமாற்றங்கள் நடக்கிறது, எப்படியெல்லாம் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருகிறது என்பதனை எல்லாமும் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தத்தான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற நேரங்களும் இது போன்ற சூழ்நிலைகளும் உன்னை சரியாக மாற்றும்படி, இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நல்ல புரிதல்கள் கிடைக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை அல்லவா. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் உன்னை வேதனைப்படுத்தவே கூடாது. ஒரு முறை நீ உன்னை பலகீனப்படுத்தி கொண்டாயானால் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் உன்னை பலகீனப்படுத்த இந்த மனிதர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்வார்கள். எந்த இடத்திலும் அவர்கள் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட அனுமதிக்க மாட்டார்கள். எங்கே நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ, எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் உன்னை சுற்றிலும் முற்றிலும் உனக்கு துன்பங்களை தர தொடங்கி விடுவார்கள். இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா.
நான் இருக்கும் இந்த காலங்களை நீ உணர்ந்து வாழத் தொடங்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலும் நீ உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் உன்னை எந்த எல்லைக்கும் அழைத்து செல்ல இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் எப்படியெல்லாம் எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை உணர்ந்து நாம் ஒவ்வொன்றையும் நமக்கானதாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நான் வகுத்து கொடுப்பதை நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது போல எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பியது எல்லாமுமே உன் தாய்க்கு நினைவிருக்கிறது. அதனால்தான் எப்பொழுதும் நீ தெளிவாக இரு என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதை நன்கு அறிந்தவர்கள், எதை செய்தால் நீ உடைவாய் என்பதனை நன்கு புரிந்தவர்கள், அதை நிச்சயமாக சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் செய்து உன்னை துன்பப்படுத்த நினைத்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை. இதையெல்லாமுமே என் குழந்தை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ உண்மை என சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரத்தில் உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் நாம் யோசித்தது போல நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ பதற வேண்டாம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. என் பிள்ளையே, சந்தோஷத்தின் பாதையில் உன்னை நான் வழிநடத்த துணிந்திருக்கின்ற இந்த காலம் முழுக்க நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் துரோகங்கள் அழிவதை நீ நிச்சயமாக நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இவர்களுக்காக நீ இரக்கப்படக்கூடாது. இவர்களுக்காக நீ எந்த ஒரு விஷயத்திலும் துணை நிற்கக்கூடாது. ஏன் தெரியுமா? தவறு செய்தால் அதற்கு தண்டனை என்னவாக கிடைக்கும் என்பதனை முதல்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மன்னிப்பினை நாம் கொடுத்து கொண்டிருந்தோமானால், எப்பொழுதும் அவர்களை சுற்றி நாம் நன்மைகளை தந்து கொண்டிருந்தோமானால், இது ஒரு நாளும் அவர்களை திருந்தவும் விடாது. இப்பொழுது உனக்கு என்றால் நாளை இன்னொருவருக்கு இதே போன்ற பிரச்சனைகளை இவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது போன்ற சோதனைகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலைகளில் எல்லாவற்றையும் உன் முன்னால் நின்று செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல காயங்களையும் கண்ணீரையும் கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் செய்த பாவம், செய்த துரோகம், செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு எதை கொடுக்கும் என்பதனை ஒவ்வொருவரும் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மற்றவர்களுக்கு துன்பங்களை தந்திருக்கும் பொழுது அது நமக்கு திரும்ப வரும்போது அதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? விதி வலியது. செய்த வினை
செய்தவருக்கே போய் சேரும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நான் இருக்கும் காலம் இந்த வராகி, நான் உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட தெரிந்து கொண்டால் அதுதான் உனக்கான நன்மைகளையும் உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களில் என் பிள்ளை, நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நீ எல்லாவற்றையும் சரியாக மீட்டெடுக்கிறாய் என்பது உனக்கே புரிய வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் என் பிள்ளை மயங்கி விடாதே. தேவைக்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல பேசிவிட்டு சென்று விடுவார்கள். நீ இதையெல்லாம் நம்பி மிக அதிகமாக ஏமாற்றத்தை கொண்டிருப்பாய். மிக அதிகமாக துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் நீ சந்தித்தது எல்லாமும் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் தாயின் அன்பு ஒன்றே போதும் என்று சொல்லிய என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வருவேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை பதம் பார்க்க நினைத்திருக்கிறார்கள். நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கும் சிந்தனைகளை நீ நிச்சயமாக தளர விட்டுவிடக்கூடாது. பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியும் தள்ளியும் வைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அந்தந்த நேரங்களில் நீ நடத்தி முடிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த நேரங்களில் அந்தந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் இனி அத்தனையிலும் உன்னை வாழச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் உனக்கு இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது தெளிவான விஷயங்களை உனக்கு சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ உன்னுடைய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் உன் வாழ்க்கை உனக்கு எதையும் தந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுக்கும் இந்த நேரம் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உன்னை காக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? வராகி சொல்லித்தரும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை எல்லாமும் அது சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் நீ இழந்ததை எல்லாமும் யோசித்து இனி ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நின்று நான் நடத்துவது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ இனிமேலாவது கவனமாக புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் முற்றிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததற்கெல்லாமும் சேர்த்து வைத்த மாற்றங்களை இனி நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் சரி, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கும் நன்மைகளை யாராலும் உன்னை விட்டு விலக்கிவிட முடியாது. உனக்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் மாற்றங்களை எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு உனக்கு நல்ல மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
நீயாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழத் துடித்த நாட்கள் மறக்கக்கூடாது. அந்த நாளில் நாம் பட்ட அவமானங்களும் நமக்கு மறக்கக்கூடாது. நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு தெளிவில் இருக்க வேண்டும். நாம் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் புரிதலில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவுதான் தேடி தேடி அலைந்தாலும் நாம் விரும்பியது எதுவும் நமக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் புலம்பியது எல்லாமும் போதும். இனியாவது நமக்கு நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய மாற்றம், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய சிந்தனைகள் இவை எல்லாமும் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அவர்களுக்கு சரியான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிலையான புரிதலை கொண்டு அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னிடத்தில் உதவி கேட்கும் நிலை நிச்சயமாக அவர்களுக்கு வரும். என் குழந்தை, அப்பொழுதும் நீ இரக்கப்பட்டு அதை செய்யத்தான் செய்வாய். அது உன்னுடைய இயல்பான குணம், அதை மாற்ற முடியாது. அதற்காக அதை செய்யக்கூடாது என்றும் நான் உன்னை சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னேனானால் அது உனக்கு தவறான ஒரு பாதையை நான் காண்பித்து கொடுத்ததாக மாறிவிடும் என் குழந்தையே. அதனால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை தொடரும் இந்த நேரங்களில் நீ முழுக்க முழுக்க எதை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சரியாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி நான் நினைத்தது போல உனக்கான சரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது இவர்களுக்கான உதவியை நிச்சயமாக உன் காலடியில் விழுந்து இவர்கள் பெறக்கூடிய நிலைமை வரும் என்பதுதான் உண்மை. அதிர்ஷ்ட நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான நல்ல விஷயங்களை இவர்களுக்கு இனிமேல் புரிய வைத்து தவறை உணர வைத்து உன் காலடியில் இவர்களை மண்டியிட வைக்கும் என்பதனை மறக்காது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லாமும் கடந்து நீ வாழக்கூடிய ஒரு நிலைமை, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நேரமும் நிச்சயமாக வரும். எல்லோருக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும். எல்லோருக்கும் ஒரு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். செய்த தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மனது நிச்சயமாக முன் வந்து நிற்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமாக அது உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம், நமக்கான நன்மைகளை தராமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உனக்கான தேவைகளை நடத்துவதும் இந்த வாழ்க்கையை உனக்கென நீ மீட்டெடுப்பதும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலோடு என் பிள்ளைக்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ யோசிக்கும்படியான பல சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் அஞ்சி நடுங்கி விடாமல், எதற்கும் பயந்து ஒடுங்கி விடாமல் நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உன் வெற்றி தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கவலைப்படாமல் இருந்து நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் துணை இருப்பேன். எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கென்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. என் தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.